ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ என்கிட்ட விரும்பி கேட்ட விஷயத்தையே உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையே பெருமகிழ்ச்சி நிறைந்ததாய் மாற்றுவதற்காக தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உன் வாழ்க்கையில கிடைச்சு இனி நீ மன மகிழ்வோட மன நிம்மதியோட மன நிறைவோட உன் வாழ்க்கையை வாழணும் நான் எதிர்பார்க்கிறேன். அதனால்தான் ஆசைங்கிறது ரோட்ல விளையிற புல்லு மாதிரி முளைக்கும் போதே அதை கிள்ளி எறிஞ்சிடணும். ஆசைகள் அதிகமாகி மரமாக மாறிடுச்சுன்னா அதை தூக்கி எறிவது உனக்கு சிரமமானதாக ஆகிவிடும் அல்லவா. மனித மனங்கள்லாம் ஆசை இருக்காது, எதிர்பார்ப்பு இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். ஆசையும் எதிர்பார்ப்பும் எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் பொதுதான். ஆனா அந்த ஆசையை அடையக்கூடியதா, அது நேர்மையானதா, நியாயமானதா என்றெல்லாம் யோசிக்க வேண்டும் அல்லவா. உனக்கானதை நான் செஞ்சு கொடுக்க தான் போறேன். ஆனா அடுத்த முறை நீ இப்படி ஆசைப்படுறதுக்கு முன்னால அது சரியா என்பதையும் யோசிக்க வேண்டும் என்பதற்காக தான், உனக்கான பக்குவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்போது நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. உன்னிடம் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு உன்னிடம் பேசுபவர்களிடம் நீ சந்தோஷமா பேசி பழகு. அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைத்து விடும். காட்டுக்கு சிங்கமாவே இருந்தாலும் அது சும்மா படுத்து கிடந்தா அது பசிக்கு ஆறிடுமா என்ன, இல்ல அது பசிக்கு சாப்பாடு தான் கிடைச்சிருமா என்ன? அதுவா தேடி போய் இரையை அடித்து உண்டால்தானே அதற்கானது கிடைக்கும். அதே போலதான் மனிதன் சும்மாவே முயற்சி செய்யாம ஒரு இடத்துல இருந்து என்னை நம்பி வணங்கிட்டே இருந்தான், என் மேல நம்பிக்கை மட்டும் வச்சிருந்தானாலே எல்லாவற்றையும் தானாக வந்து நான் கொடுத்து விட மாட்டேன் என் செல்லமே. அவரவர்கள் அவர்களுக்கு உண்டானதை ஆசைப்பட்டதை அடைவதற்கு நிச்சயமாக முயற்சி செய்தே ஆக வேண்டும். கட்டி தங்கமும் மதிப்புள்ளதுதான், மதிப்பு மிக்கதுதான். அதற்காக அந்த கட்டி தங்கத்தை போய் மனிதர்களிடம் கொடுத்தா அப்படியே அதை வாங்கி அவர்கள் ஆபரணமாக போட்டுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதற்கு மதிப்பும் கிடையாது தானே பெருசா. ஆக அதை நல்லா தீயில போட்டு பொசுக்கும் போது அது வெப்பம் தாங்கி நகையாக மாறும்போது, நகையாக உருமாற்றினால் தானே அதற்கு மதிப்பு உண்டாகும், மனிதர்களும் விரும்பி அணிந்து கொள்வார்கள். அப்படிதான் மனித வாழ்க்கையும். அந்த தங்கத்தை நெருப்பில் இடுவது போலதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பிரச்சனைகள் நெருப்புகளாக வந்து உன்னை சுட்டி பொசுக்கும். அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அழகான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் தயாராக இருந்தால் போதும். எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டு போகலாம். ஆனால் உன்னால ஒருத்தர் அழுகவோ அழியவோ கூடாது என்பதில் மட்டும் நீ உறுதியாய் இருந்தாலே உன் வாழ்க்கையில் தவறேதும் செய்ய மாட்டாய் என் செல்லமே. உன்னை மதிக்கிறவங்களை நீ தேடி போறதுல தப்பே இல்லை. ஆனா உன்னை அலட்சியப்படுத்தும் மனிதர்களை நீ திரும்பி கூட பார்க்க வேண்டாம். மற்றவர்களை குறைத்து பேசி உன்னுடைய மதிப்பை கூட்டிக்கணும், உன்னை பெரிய ஆளா காட்டிக்கணும் நீ நினைக்காத. அப்படி செஞ்சீனா உன் தலகணம்தான் கூடுமே தவிர உன் மதிப்போ மரியாதையோ உணரப்போவதில்லை என் செல்லமே. உன் மதிப்பும் மரியாதையும் உயர வேண்டும், மற்றவர்கள் உன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நீதான் அடக்கத்தோடும் பணிவோடும் எளிமையோடும் இருக்க வேண்டும். அதுதான் உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஒருபோதும் யார் என்ன சொன்னாலும் விமர்சனங்களுக்கு அஞ்சாதே. தன் மீதும் தன்னுடைய திறமையின் மீதும் நம்பிக்கை இல்லாதவன் தான் விமர்சனங்களை கண்டு அஞ்சுவான். யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ எதையும் கண்டுகொள்ளாமல் முன்னேறி முன்னோக்கி போய்கிட்டே இரு. நீ யாருக்கிட்டலாம் உன்னுடைய ரகசியங்களை சொல்றியோ காலம் முழுவதும் அவங்களுக்கு நீ பயந்துகிட்டே அவங்க யார்கிட்டயாவது எதையாவது சொல்லிடுவாங்கன்னு இருந்துகிட்டே வாழ வேண்டியதான். அதற்கு பதிலாக ரகசியங்களை சொல்லாமல் இருப்பது எவ்வளவோ மேலல்லவா. எண்ணங்கள் என்பது ஒரு சுமையே கிடையாது. தேவையற்ற உன் எண்ணங்களை எல்லாம் சுமையாக இருக்கும் விஷயங்களை எல்லாம் மாற்றியமைச்சு சுகத்தை உனக்கு சொந்தமாக நான் கொடுக்கிறேன் என் செல்லமே. ஓ மனச நீ சொன்னபடி இருக்க பழகிட்டாலே போதும். முடியல நினைச்சினா நீ யாருக்கும் அறிவுரையே சொல்ல வேண்டாம். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிற உனக்காகவே உன் சாயப்பா உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். உன்னுடைய அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லவே. நிராகரித்தவர்கள் தான் நஷ்டப்பட்டவர்கள். பயமும் வியப்பும் இரண்டுமே ஆபத்தானது. எப்போதும் யாருடைய வாழ்க்கையை பார்த்து பயப்படுவதோ அல்லது யாரை பார்த்தும் வியப்படைவதோ வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருவரும் அவர்கள் கர்மாவிற்கு ஏற்றார் போலதான் அவர்களுக்குரியதை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ எதையும் பார்த்து பயந்து அடுத்த அடியை எடுத்து வைக்காமல் முடங்கி விடாதே. உனக்கான நல்லதை உன் சாயப்பா நிச்சயம் நடத்துவேன்.